நிஜமாவே நம்மளோட ஜூஹிக்கு நஹார் ரொம்ப பெர்ஃபெக்டான ஜோடி. 2 பேரும் ஒன்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. கடவுள் அருளால இங்க 2 பேரோட கல்யாணம் சீக்கிரமே முடிவாகணும். என்ன காலங்காத்தால ஏன் இந்த மூஞ்சியை தூக்கிட்டு வந்து நிக்கிற? பாட்டி, உங்களுக்கு டீ கொண்டு வந்தேன். நீங்க இந்த நேரத்துக்கு தானே டீ குடிப்பீங்க, அதான். ஆமா சரி குடு. பா, இன்னும் எங்கேயே நிக்க போறியா? ஓ, வீட்டுல இருக்கிற மத்த வேலைகளை பாரு. சரி பாட்டி. என் ஜூஹி மேல இந்த ரோஹியோட கந்தஷ்டி பாடுறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் என் ஜூஹிக்கு நஹாரோட கல்யாணம் நிச்சயம் பண்ணணும். அப்போ என் ஜூஹி அந்த பெரிய வீட்டுல ராணி மாதிரி ரொம்ப ஆடம்பரமா வாழ்வா. ஆடம்பரமா, அப்படிதான் என் செல்லம். என்ன, நஹார் உண்மையிலேயே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா? அடவா, பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, நான் வேண்டுதலை நிறைவேற்ற போனா எல்லாம் சரியாகிடும்னு. இன்னும் கோவிலுக்கு போல, ஹோட்டலுக்கே இப்போதான் வந்தேன். அதுக்குள்ள நீங்க இவ்ளோ நல்ல செய்தியை சொல்லிட்டீங்க. உண்மையாவே அம்மா, இப்ப ஒரு நல்ல பண்பாட பொண்ணை தேடணும். ஆனா யாரையாவது அவசரமா மருமகளா கொண்டு வரக்கூடாது. நிதானமா பார்த்து முடிவு பண்ணணும். பொண்ணோட குடும்பம், ஜாதகம், பின்னணி எல்லாமே நல்லா விசாரிக்கணும். எந்த அவசரமும் படாதீங்க. சரி அம்மா, நீங்க சொல்றபடியே கண்டிப்பா நடக்கும். சோனி, ஞாபகம் இருக்கட்டும், நம்ம குடும்பத்துக்கு ஏத்த ஒரு பாரம்பரியமான மருமகள் தான் எனக்கு வேணும். அவனை உன்னோட அந்த புட்டிக் வச்சிருக்கவா இருக்கால, அவகிட்ட சொல்லி எனக்கு ஒரு சூப்பரான புடவை டிசைன் பண்ண சொல்ல. நானும் நல்லா ரெடியாகி அழகா தெரியணும்ல. கண்டிப்பா பாட்டி, நீங்க என்ன போட்டாலும் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். நீங்க எங்களோட பெர்ஃபெக்ட் பார்ட்டியாச்சு. சீக்கிரமா பூஜையை முடிச்சிட்டு வாங்க, ஷாப்பிங் போகணும். நம்ம அண்ணாக்காக நிறைய ஷாப்பிங் வேற பண்ணணும் இல்லையா? ரதன், நீ எப்படி இருக்க? ஆமா அம்மா, நல்லா இருக்கேன். இவ்வளவு நல்லா நான் இதுவரை இருந்ததே இல்ல. அம்மா, நீங்க சீக்கிரமா வந்துடுங்க, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கல்யாண ஏற்பாடு பண்ணலாம். நான் சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் பிரசாதமும் வேண்டுதல் கயிறு வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடுவேன். நீங்க எல்லாரும் பத்திரமா இருங்க. அம்மா சரியாதான் சொல்றாங்க. நல்லா விசாரிச்சுதான் கல்யாணம் முடிவு பண்ணணும். கடவுளே, தயவு செஞ்சு என் நாகருக்காக அவனோட சோகமா இருக்கும் வாழ்க்கையை மாத்தி அவன் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல பொண்ணு கொடுங்க. ஓஹோ, யாரோ இன்னைக்கு அம்மாவோட ஜெராக்ஸ் காப்பியா இருக்காங்க. ஐம் ஜெலஸ். அப்புறம் யாரோ அப்பாவோட ஜெராக்ஸ் காப்பியா இருக்காங்க. ஐம் ஆல்சோ ஜெலஸ். அட போப்பா, நீ இப்படி கண்ணத்துக்கு இல்லாத. மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போயிடுது. பொதுவா தாத்தா சொல்வாரு, அப்பாவும் ரொம்ப டிப் டாப்பா இருக்கதான் விரும்புவார்னு. பாட்டிக்கு ரெடியாகி ஓடி போவாராம். அப்புறம் அம்மா தான் அவரை சமாளிப்பாங்க. ஆமா, எப்படின்னா நீ என்ன சமாளிக்கிற மாதிரி. இப்போ நீ ஜிம்மிக்கே போட போறியா? இல்ல, பாரு உனக்கு எவ்வளவு சூட் ஆகுதுன்னு. அப்புறம் என்னன்னா, இது ஏன் ஸ்டைல் இல்ல, லெகின்ஸ் தான். நீ இந்த முறை இத பத்திரமா வச்சுப்ப. கண்டிப்பா. ஓ, அப்ப நீங்க தானா அது? உங்களோட பொருள் தான் எங்க அண்ணன் கிட்ட இருந்துச்சு. இத பாருங்க, ஜிமிக்கி. பாருங்க, கடவுளோட லீலைய பாருங்க. இது உங்க அப்பாவோட உசுரை காப்பாத்துச்சு. ஆனா நீங்க இவளோட அம்மாவோட கடைசி ஞாபகத்தை. ஜூஹி, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்ல? நான் போய் ரூஹி கிட்ட ஜிமிக்கி கிடைச்சிடுச்சுன்னு சொல்ல போறேன். நீ என் செல்ல பேத்தி தானே, உன் பாட்டி பேச்ச கேட்க மாட்டியா? டீல்.
ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீ இந்த ஜிமிக்கில ரொம்ப ரொம்ப அழகா தெரியற பாரு. இன்னைக்கு நீ வெளியே போகும்போது பசங்க அப்படியே பிளாட் ஆகிடுவாங்க. ஜூஹி, அட நான் என்ன ஆசைப்படுறேன்னா, போறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை நல்லா செட்டில் ஆகிறத பார்க்கணும். உன் நோய் வாய்ப்பட்ட அப்பாக்காக இதை கூட பண்ண மாட்டியா நீ? அப்பா, உங்க சந்தோஷம் என் கல்யாணத்துல தான் இருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா அப்பா சென்டிமெண்டா ப்ரெஷர் பண்ணதால கல்யாணம் ஓகே சொல்லிட்டேன். எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? நான் எப்படி யாரையாவது என் வாழ்க்கையில கொண்டு வர முடியும்? அப்புறம் நான் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேனோ என்னால ஏத்துக்கவும் முடியாது, அன்பாவும் பார்த்துக்க முடியாது. நான் அவளுக்கு உரிய மரியாதையையும் தர முடியாது. நானே அழிஞ்சு போயிட்டேன். இன்னொருத்தரோட வாழ்க்கையை எப்படி அழிக்க முடியும்? ரகசியங்கள் ரொம்ப ஆழமானது. அது வெளியே வந்தா நான் உடஞ்சி சிதறிடுவேன். அப்புறம் எப்படி இன்னொருத்தர் இந்த உடைந்த வாழ்க்கையில ஒரு பகுதியாக்க முடியும்? இதுல சிவப்பு நிறம் இருந்திருக்க கூடாது. எதுக்கு சிவப்பு நிறம் பார்த்தா நஹாருக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? ஏன் அவர் இந்த நிறத்தை பார்த்தா தன் நிதானத்தை இழந்துடுறாரு? அன்னைக்கு கூட நான் அந்த கதவு கிட்ட போனப்போ அவரு ரொம்ப கோவப்பட்டாரு. சில நேரங்கள்ல தோணுது அவர் மனசுல நிறைய ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு. அது ரொம்ப ஆழமானது. அது அவர் யார்கிட்டயும் சொல்ல விரும்பல. நான் என்ன வேண்டிக்கிறேன்னா, என் வாழ்க்கையில எந்த பொண்ணு வரக்கூடாது. இந்தாங்க பாட்டி, நீங்க சொன்ன மாதிரியே நான் கோயில் பிரசாதத்துக்கு பாயசம் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர். இப்போ போய் கிச்சன்ல இருக்கிற மத்த வேலைகளை சீக்கிரம் முடி. போ. சரி போ. பூனம், இப்போ எங்க போறீங்க? என்ன பிரதீக் அப்பா பின்னாடி இருந்து கூப்பிடுறீங்க? நான் கோயங்கா ஸ்வீட்டுக்கு போறேன். கோயங்கா ஸ்வீட்டுக்கா? ஏன்? என்ன சொல்றீங்க பிரதீப் அப்பா? மறந்துட்டீங்களா? நேத்து அவங்க நம்மள பூஜைக்கு கூப்பிட்டாங்களே. நம்மள நேத்து பூஜைக்கு வர அழைப்பு கொடுத்திருந்தாங்க. அதனால நாமளும் பழக்கம் வச்சுக்கணும்ல. கண்டிப்பா இல்லையா? இப்போ நான் போய் இந்த பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வருவேன். அப்படியே நாகர் அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டுட்டு வருவேன். அட, அவரே ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்காரு. அவங்க வீட்டுக்கு இப்படி கூப்பிடாம போறது சரியா இருக்காது. அட என்ன சரியில்லை பிரதீக் அப்பா, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. அந்த சோனி இருக்காங்களா, அவங்களோட மாமியார் நம்ம ஜூஹிய எவ்வளவு குடிச்சு போய் பார்த்தாங்க. பிரதீக் அப்பா, உங்களுக்கு பழக்க வழக்கம் பத்தி என்ன தெரியும்? நீங்க வாழ்க்கை முழுக்க வியாபாரம் தான் பண்ணிருக்கீங்க. பழக்க வழக்கத்தை நான் தான் பாத்துக்கிட்டேன். குடும்பத்தையே நான் தான் நடத்தினேன். இப்போ நான் போய் இந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு வருவேன். அவங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியாது, பெரியவங்க கூட எவ்வளோக்கு எவ்வளோ பழக்க வச்சுக்கிறோமோ அவ்வளோ நல்லது பிரதீக் அப்பா. இந்த பாயாசம் ரோஹி பண்ணி இருந்தாலும், ஆனா நான் ஜூஹி பேரை சொல்லி இந்த பாயாசம் அவங்களுக்கு கொடுப்பேன். அப்புறம் இன்னைக்கு கல்யாண பேச்சும் பேசிட்டு வருவேன்.
அப்படி பண்ணா நல்லா இருக்கும். என்ன, கோயிலுக்கு போயிருக்காங்களா? ஆமா மேடம், அது என்னன்னா சாருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால அவருக்காக வேண்டிட்டு காளியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்புறம் நகருக்கு பொண்ணும் தேடிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க ஐயர் பார்க்க போயிருக்காங்க. 4 மணிக்கு மேல வருவாங்க. சரி, இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, ஏதாவது செய்யணுமே. நகருக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க இவங்க. அப்போ ஜூஹிய தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பலக், இது என்ன சுரைக்காய் கூட்டு பண்ணி வச்சிருக்க? எனக்கு இது சுத்தமா பிடிக்காது. ஓ டார்லிங், எனக்கு நல்லதா ஏதாவது சமைச்சு கொடு. ஓஹோ, பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்ற பழக்கம் இருந்தா நீயே சமைச்சுக்கோ. என்ன என்ன பேசுறே நீ? இத்தனை நாளும் என்ன கிச்சன்ல தண்ணி எடுக்க கூட சொல்லல, என்ன சமையல் பண்ணு சொல்ற? அப்போ நீ ஒரு வேலை செய், உன் செல்ல பாட்டிக்கிட்டேயே சமைக்க சொல்லு. ரொம்ப தலைக்கு மேல ஏத்தி வச்சிருக்காங்க, எல்லா விஷயத்திலயும் அலட்டிக்கிறதே வேலையா போச்சு. டார்லிங், இதுல கோபப்பட எங்க இருக்கு? கேளு. ஏன் இல்ல? கண்டிப்பா இருக்கு. ஏன் இல்ல? கோபப்படுற விஷயம் தானே அது. நீங்க அன்னைக்கு உதவி பண்ணலன்னா நான் என்ன சொல்றேன்னா, இனிமே நீங்களும் சமைக்க கத்துக்கோங்க, வேலைக்கு ஆகும். அப்புறம் இந்த பேச்சை யாரு பேசுறது? இந்த நாள் வரைக்கும் கிச்சன்ல ஒரு ஸ்பூன் கூட எடுத்தது இல்ல, வந்துட்டா பாட்டியோட ஜால்ரா. அடா, இது எனக்கு. இப்போ இது என்னோட இல்ல, நான் எடுத்துக்கு வந்தேன். அதனால என்ன? நீங்க சண்டை போடுறது நிறுத்துங்க, நான் எல்லாருக்கும் தான் செஞ்சிருக்கேன். அப்புறம் அண்ணா இந்தாங்க, அன்னைக்கும் கொடுத்துட்டு அன்பா அவங்கள சமாதானப்படுத்துங்க. தேங்க்யூ ரோஹி. உண்மையை சொல்ல போனா நீ தான் என் ஃபேவரட் தங்கச்சி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. சொல்ல போனா நீயும் என்னோட ரொம்ப ஃபேவரட் அக்கா தான். எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. சீமா, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு. நீ தான் பெரிய வீடுகள்ல கல்யாணம் பண்ணி வைப்ப. ஆனா பூனம், நீ நினைக்கிறது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. ஏன் நடக்காது? அவங்க கோயங்காசாச்சே ரொம்ப பணக்காரங்க. அப்புறம் இப்போ உனக்கு அந்த அந்தஸ்தும் இல்லையே. ஆமா, பழைய நிலைமை இருந்திருந்தா நீ என்கிட்ட வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆமா, இப்போ எங்களுக்கு அந்த அந்தஸ்து இல்ல, ஒத்துக்கிறேன். ஆனா பாரம்பரியமான குடும்பம் தானே நம்ம சீமா. அப்படி என்ன ஆகி போச்சு? நீ பாரு, அவங்க தன்னோட பெரிய பையனுக்கு பொண்ணு தேடிட்டே இருக்காங்க. நீ மட்டும் ஜூஹிய பத்தி அங்க ஒரு வார்த்தை சொல்லு. சரி, அவங்க வீட்ல இருந்து கால் வந்துச்சு. நான் சில வரன்களை செலக்டும் பண்ணியிருக்கேன். ஆனா அவங்க ஜாதகத்தை ரொம்ப நம்புறவங்க. தெரியுமா சீமா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்னோட ஜூஹியோட ஜாதகம் அவங்க பையனோட ஜாதகத்தோட கண்டிப்பா பொருந்தும். நீ ஒரு வேலை பண்ணுப்பா, நீ என் ஜூஹியோட ஜாதகத்தை அவங்க கிட்ட சேர்த்துடு, அவ்வளவுதான். இது நம்ம பழைய நட்போட சத்தியம் சீமா. சரி, இவ்ளோ பெரிய வீட்ல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலே பணம் அதிகமா தான் செலவாகும். சும்மா எதுவும் நடக்காது. நீ பணத்தை சொல்லு. என்ன இவ்வளோ பணம் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? ஒருவேளை நீ ஒரு சாதாரண பொண்டாட்டி மாதிரி என் பாக்கெட்ல இருந்து அடிக்கலையே? அது என்னன்னா, நான் உன் பாக்கெட்ல அடிக்கிற அளவுக்கு உன்னோட சம்பாத்தியம் ஒண்ணும் இல்ல, சரியா? அப்புறம் உன் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்தா கூட தெரிஞ்சிடும் இது உன்னோட பணம் தான்னு. இந்த பணத்தை எனக்கு எங்க அம்மா கொடுத்தாங்க. அவங்க மட்டும்தான் என் கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னோட எல்லா செலவுகளுக்கும் அவங்க தான் பணம் கொடுத்தாங்க. இங்க என்ன பண்றீங்க? நான் சோர்ந்து போய் வந்து இருக்கேன். போய் எனக்காக ஒரு நல்ல டீ போட்டு கொண்டு வா. கிளம்பு. அங்க எங்க போற? கிச்சன் அங்க இருக்கு, அங்க போ. அம்மா, எல்லா வேலையும் விட்டுட்டு முதல்ல டீ போடு. என்ன போன் நோண்டிட்டு இருக்க? போய் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வா.
என்னையா? உன் பாட்டிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டியா நீ? அப்படிலாம் இல்ல, நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஜூஹிய கோயங்காஸ் வீட்டோட மருமகள் ஆக்குறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. ராத்திரிக்கு கொண்டக்கடலையை ஊற வச்சிடுறேன். இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு? எப்படியும் இவ வரதட்சணையா எதுவும் கொண்டு வரலையே. ஒருவேளை நான் இந்த பணத்தை திருடினா கூட அதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பணத்துல எனக்கு உரிமை இருக்கு. பாட்டி, நீங்க என்ன? கோயில்ல இருந்து வந்துட்டீங்களா? ஆமா, கோயில்ல இருந்து வந்துட்டேன். ஏன் நான் வரக்கூடாதா? நீ நினைச்ச மாதிரி நான் கோவில்லே உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு வராம இருக்கணுமா? இல்ல பாட்டி, நான் சும்மா. என்ன சும்மா? பாட்டி, அது என்ன? அது உங்களுக்கு எந்த டீ வேணும்? அதாவது இஞ்சி டீயா இல்ல ஏலக்காய் டீயா? மசாலா டீ. மசாலா டீயா? அது எப்படி போடுவாங்க? அண்ணி வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமா, இப்போ என் ஜூஹியோட கல்யாணம் நாகர் கூட நடந்தே தீரும். அவளை எப்படியாவது சீக்கிரமா சம்மதிக்க வச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். இங்க வந்த உடனே தோணுதில்ல உனக்கு இன்னைக்கே ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிடுவான்னு. அட மச்சானோட கல்யாணத்துக்கு நானும் வேண்டுதல் வச்சிருந்தேன். முழுசா 11,000 ரூபாய் காணிக்க தரேன்னு சொல்லியிருந்தேன். அட எப்படி? அவரு நம்ம மச்சான் ஆச்சே. இத பாரு, பர்ஸ வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ என் வேண்டுதல் எப்படி நிறைவேறும்? மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க என்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. சரி, இப்ப போலாமா? நஹார் தம்பி, நீ வரமாட்டியா? இவ்ளோ நாள் கழிச்சு நீ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருக்க. காளியம்மன் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ, வா. உங்களோட சந்தோஷத்துக்காக தான் நான் சரின்னு சொன்னேன். அப்புறம் இதுவரை வந்ததே போதும். ப்ளீஸ் என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க. நான் இங்க எங்கேயாச்சும் இருக்கேன். தூங்க. சரி, பரவாயில்ல, நீ இங்கே நில்லு, நாங்க சாமி கும்பிட்டுட்டு வரோம். நடங்க. என்னது? கோயிலுக்கு நான் எப்படி? ஆமா, நீதான். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்னு யாரோ என்கிட்ட சொன்னாங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமி ஆசீர்வாதம் வாங்குறவங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதாவே நடக்கும். அதனால நீ என் கூட கோயிலுக்கு வருவ? என்ன பாட்டி, நேத்து தானே நம்ம பூஜைக்கு போயிருந்தோம், இன்னைக்கு திரும்பவும் கோயிலுக்கா? பாட்டி, எப்படியும் இந்த பஜனை, கீர்த்தனை, கோயில் இதெல்லாம் உங்க வயசுல இருக்கிறவங்களுக்கு தான் சரிப்படும். அப்புறம் என் வயசு பசங்க பார்ட்டி பண்ணுவாங்க, படம் பார்க்க போவாங்க. ஆமா, படத்துல இருந்து ஞாபகம் வருது, நான் எப்படியும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட படம் பார்க்க பிளான் பண்ணிருக்கேன். என்னால வர முடியாது. நீங்க ரூஹிய கூட்டிட்டு போங்க, சரியா? ப்ளீஸ் பாட்டி. அப்போ நீ உன் பாட்டி மேல சுத்தமா பாசம் வைக்கல, அப்படித்தானே? உன்னோட நண்பர்கள் உன் பாட்டியை விட பெருசாகிட்டாங்களா? இல்ல பாட்டி, அப்படிலாம் ஒன்றும் இல்ல. எனக்கு நீங்க தான் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான். ஆனா நீங்க கோவிச்சுக்கிட்டா நான் உங்களை சமாதானப்படுத்திக்குவேன். நீங்க என் உறவை முறிச்சுக்க மாட்டீங்கல்ல. ஆனா நண்பர்களுக்குள்ள கோபம் வந்து அவங்க நட்பை முறிச்சிடுவாங்க. நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பாட்டி, ப்ளீஸ். பாட்டி, உங்க டீ. என்னன்னா நீ இப்போவே பாட்டி கூட கோயிலுக்கு போற? கோயிலுக்கா? அட ஆமா, பாரு, இவளுக்கு சொல்லிட்டு இருக்கேன் என் கூட கோயிலுக்கு வான்னு. இன்னைக்கு நல்ல நாள், கோயிலுக்கு போனா வாழ்க்கையில எல்லாம் நல்லதா நடக்கும். என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறா. ஜூஹி, போயிட்டு வா. பாரு, பாட்டி அவ்வளோ ஆசைப்படுறாங்க. பாட்டி மேல பாசமே இல்ல, இவ எங்க போவா?
அப்படியா? அப்புறம் நீங்க பேத்தி மேல பாசம் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு என் மேல அக்கறையே இந்த. இன்னும் 1/2 மணி நேரத்துல கோயிலுக்கு போகலன்னா அப்போ கோயங்காஸ் கோயில்ல இருந்து கிளம்பிடுவாங்க. ஏதாவது பண்ணி ஜூஹிய நேரத்துக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். உன் பாட்டி உன்மேல அக்கறைப்படலையா? நீ படப்பாக்கு போகணும், உன் நண்பர்கள் கூட போகணும். அப்போ வா, நான் உனக்கு உன் டிக்கெட்டுக்கு பணம் தர்றேன். அட உனக்கு மட்டும் என்ன, உனக்கும் உன் நண்பர்களுக்கும் லேட் நைட் ஷோ டிக்கெட்டை நானே புக் பண்ணி தர்றேன். அதுவும் பிளாட்டினம் சீட். பாட்டி, உங்களுக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு. என்ன நீங்க என்ன என் நண்பர்கள் கூட படம் பார்க்க போக விடுவீங்களா? அதுவும் லேட் நைட் ஷோ, அதுவும் பிளாட்டினம் சீட்ஸ். உங்களுக்கு தெரியுமா அது எவ்வளவு விலைன்னு? உனக்கு அதை பத்தி என்ன? நீ பழத்தை மட்டும் சாப்பிடு, கொட்டை எண்ணாத. அப்புறம் வா, என் கூட கோயிலுக்கு வா. சரி, நான் அப்போ கோயிலுக்கு வரேன். ஆனா ஒரு விஷயம், ரூஹியும் நம்ம கூட வருவா. ஒருவேளை ரூஹிய கூட கூட்டிட்டு போனா அப்போ ஜிமிக்கிய பார்த்து கோயங்காச உண்மை தெரிஞ்சிட போகுது.